கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிட பதிவு என்ன அப்படின்னா, மனம் திரும்புதல் அப்படிங்கிற இந்த வார்த்தைய பூமியில் உள்ள மக்கள் கேட்க பிரியப்படுகிறது இல்ல. அதை கேட்டா வேதனைப்படுறாங்க. அடே என்னடா இது அப்படிங்கிற லெவல்ல தான் போறாங்க. ஆனா அதே சமயம் இந்த உலகத்துல வாழ்ந்து மதித்து இப்ப பாதாளத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்புதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்க ரொம்ப பிரியப்படுகிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு பணக்கார மனுஷனுமே ஏழை மனிதனை பத்தி இருக்குது. அதாவது ஏழை மனிதன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான், லாசருன்னு பேர். பணக்கார மனிதன் பாதாளத்தில் இருக்கிறான். பாதாளத்துல இருந்து லாசரை பார்த்து கொஞ்சம் தண்ணி விடுன்னு கேட்கிறான். அதாவது ஆபிரகாம் சொல்லி, ஆபிரகாம் என்ன சொல்ற அப்படின்னா, நீயும் நானும் தோட்டத்துல இருக்கிற இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற. அப்போ இந்த மனுஷன் சரி தண்ணி தான் கொடுக்காட்டி பரவாயில்ல, உலகத்துல பூமியில என்னுடைய சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் மனம் திரும்புது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பூமியில் இருக்கிற மக்கள் அதை சொல்லுவாங்க, இங்கிருந்து போய் சொல்லி அவங்க அப்படியெல்லாம் மனம் மாற மாட்டாங்கிறாங்க. அப்ப என்னன்னா, பாதாளத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்புதல்னு சொல்ல கேட்க ரொம்ப பிரியப்பட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் நம்ம பிரியப்படுறதில்லை. அப்படி இல்லாத வண்ணம் இப்போ மனம் திரும்பல் அப்படிங்கிற அனுபவத்தை பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்தோம்னா மறுமையில் அவரோடு சேர்ந்து வாழலாம். லாசர் மாதிரி. ஆமீன்.